வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட வின்னர் முத்துக்குமரன் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னே சொல்லலாம். அவரோட சேனலில் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அந்த வீடியோவில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் ஷேர் பண்ணார் அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் அவரோட பாணியிலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வீடியோவில் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது சும்மா பேச்சுக்கு சொல்லலை. ஸோ நான் வாழ்நாள் முழுக்க இதை வந்து நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க, வெளியே உனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அப்போ நம்பலை. பட் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ அன்பு, அவ்வளோ மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்னும் என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு இந்த அன்பை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நன்றி எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ இந்த விஷயம் இந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இதில் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் கப்பு வந்து உங்களோட அன்பு அப்படின்றத நான் கன்சிடர் பண்ணுறேன். உங்களோட மொத்த அன்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கப். ஸோ இந்த கப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அன்பால் நிறைஞ்சு அவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிவிட்டு, நான் எப்படி இந்த கோப்பையை என் முன்னாடி வச்சுட்டு ஒரு விஷயத்தை பேச சொன்னாங்க, அதே மாதிரி தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ நேர்மையாக உண்மையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அன்பை நான் காப்பாற்றுவேன். இது வந்து என்னோட உழைப்பு மேலே சத்தியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு கிடைச்ச இந்த அன்பை அவர் கோப்பையாக பார்க்குறாரு. அண்ட் தென் அந்த கோப்பையை நான் எப்படி காப்பாற்றிப்பேன், விச் மீன்ஸ் மக்களோட அன்பை நான் எப்படி காப்பாற்றிப்பேன் அப்படின்னா என்னோட நேர்மையாலையும் உண்மையாலையும் உழைச்சி நான் வந்து அதை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடைசியாக அந்த என்னோட உழைப்பு மேலே சத்தியம் அது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ மக்களோட அன்பை எந்த அளவுக்கு அவர் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இந்த வீடியோ போட்டிருப்பாருன்னா நீங்களே பாருங்கள். ஸோ முத்துக்குமரனோட ஃபேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி உங்கள் முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கடைசியாக முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சம் நிறைந்த நன்றி அப்படின்ற மாதிரி அவர் மனசார ஒரு நன்றி வந்து கேட்டிருப்பாரு. ஸோ நன்றி எப்படி சொல்கிறதுலே தெரியல அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டு அப்புறம் நன்றினே சொல்லிவிடுவோமே அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் பேசி நன்றி தெரிவித்தார். அதுவும் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்ற மாதிரி சொன்னார். நெஞ்சம் நிறைந்த நன்றி அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்து முடிக்கிறாரு. ஸோ நீங்கள் முத்துக்குமரன் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா அவரை பற்றி ஒரே ஒரு வேர்டில் என்ன தோணுதோ அதை வந்து மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான அப்படின்னு சொல்ல முடியாது, பிக் பாஸ் அப்டேட்ஸ் இனிமேல் வராது, அடுத்த வருஷம் தான், விச் மீன்ஸ் அடுத்த பிக் பாஸ் சீசன் தான். பட் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.